மலேசியாவில் நடைபெற்ற 10வது மாற்றுத்திறனாளிகளுக்கான டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா சார்பில் விளையாடி தங்கம் வென்ற கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் பிளஸிங் சஜுவுடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மலேசியாவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா சார்பில் விளையாடி தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மண்ணின் மைந்தர் சஜு. அவர் நம்மோடு இணைகிறார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். முதல் கட்டமாக நியூஸ் 7 சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 10th ஏசியன் சாம்பியன்ஷிப்பு பேரா டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப்பு மலேசியாவில் நடந்த ஆகஸ்ட் 1 அதில் நாங்கள் இந்தியா சார்பாக 10 பேர் கலந்து கொண்டோம். அதில் 3 கோல்டு, 3 சில்வரு, 3 ப்ரௌன்ஸு வின் பண்ணியிருக்கோம். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கன்னியாகுமரியும் பெருமை சேர்த்துருக்கோம். ஓகே, இது எவ்வளவு ஆண்டுகள் முயற்சி? இது வந்து நான் 3 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டேக்வாண்டோவில். ஓகே, இந்த நேரத்தில் நீங்கள் அரசுக்கு ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறீங்களா? அரசுக்கு கோரிக்கை, இனியும் மேட்சுகள் இருக்குது. அதுக்கு எனக்கு அரசாங்கம் கண்டிப்பாக சப்போர்ட் தான் இல்லை. எனக்கு அரசாங்கம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் இன்னும் நான் மெடல் அடித்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கன்னியாகுமரி பெருமை சேர்ப்பேன். ஓகே, நான் பிகாம் முடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு வேலை இல்லை. அப்போது வேலை இருந்தால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த நேரத்தில் இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? முயற்சி பண்ணால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. 2 கை இல்லாமலே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்திருக்காரு. இன்னும் டபுள் மடங்கு முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, மேலும் இந்த பகுதியை சார்ந்த ஒரு நபர் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். நீங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பில் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவர் இந்த போட்டியில் தங்கம் வென்றிருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சி தான். அதே நேரத்தில் அவர் ஒரு பட்டதாரி வாலிபர். அவருக்கு போதிய பொருளாதார வலிமைகள் இல்லை. ஆகவே அரசு அந்த விளையாட்டுத்துறை சார்பாக அவருக்கு ஒரு வேலை அளித்தால் இன்னும் அந்த போட்டியில் பல்வேறு உலக அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புக்கும் அது உதவியாக இருக்கும். ஆகவே அரசு அவர்களுக்கு ஒரு பட்டதாரி வாலிபர் என்பதால் அவருக்கு ஒரு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் தெரியும். ஓகே, நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.